எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, உனக்கு அந்த ஆமைக்குட்டினா ஏன் ரொம்ப பிடிக்கும்னு. ஏன் சொல்லு. அதுவும் ஒன்ன மாதிரி தானே, முன்னாடி யாராவது வந்தால் போதும் பயத்தில் தலையை உள்ளே கொண்டு போயிடும். யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தலையை வெளியே கொண்டு வந்து ஜாலியாக இருக்கும். கரெக்ட் தானே? ஏய், இந்த ஊர்ல நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போற. அதுக்கு முன்னாடி எவ்வளவு சுத்தனமோ சுத்திக்க. ஏனுங்கண்ணா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்க போறீங்களா? மாமா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உன்னை வெட்டி புதைச்சிருப்பண்டா. அடங்கோ. லேடிஸ் இருக்காங்கண்ணா, பேச வச்சிடாதீங்க. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? வெட்டணும்னு தோணின உடனே வெட்டுறவன் தான் ஆம். எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, எவன் வந்தாலும் அடங்க மாட்டேன். ஏ பொம்மை வா. இன்னைக்கு முடிஞ்சு தெரியும் கதை. கல்யாணமாகாத பொண்ணை இஷ்டத்துக்கு கூட்டிட்டு சுத்த இது பட்டணம் இல்ல ஊரு. 10 பேர் பாப்பாங்கிற புத்தி இல்ல உனக்கு? கல்யாணம் வரதுக்கு முன்னாடியே என்னை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு ஊருக்கு தெரிய வச்சது நீங்க தானே? பாயிண்ட் தான். வயசுக்கு வந்த பொண்ணை வெளியே கூட்டி போறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லணுங்கிற அறிவு கூட உனக்கு இல்ல? உன்னை சொல்லி கொடுத்தல, உன்னை பெத்த உங்க அப்பா அம்மா சொல்லும். ஏண்டா சிட்டி, அண்ணா சொல்லலையா ராஜா? என்னது? அதான்டா, நீங்க என்ன லவ்வர்ஸா இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்படியே ஜாலியா போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. மாமா வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மேனேஜ் பண்ணலாம். ஆஹா, நான் அப்படி சொன்னேனா? ஏண்டா உண்மையா? அது வந்து மாமா சொன்னா என்னையும் இப்படி பாக்குறான். அண்ணன் சொன்னானா நான் சொன்ன மாதிரி தான் மாமா. ஏண்டா, இந்த அடியோடு தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அடிக்கிறது மட்டும் இல்ல, பொட்டி எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டேன். 1 மினிட் மட்டும் டைம் கொடு, பழைய மாதிரி எல்லாத்தையும் அடிக்க வச்சிடறேன். ப்ராமிஸ், அம்மா மேல சத்தியம். இந்த நேரத்துல யாருனா? என்னோட ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, லவ் பண்ணிட்டு வரேன். ரஜினிகாந்தோட எந்திரன் படத்தை பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னடா செட்டில் ஆயிட்டியா? ஆயிட்டா ஓகே தானே? கொன்னு போட்டுருவேன். ப்ராப்ளம் எதுவும் இல்லையான்னு கேட்டேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, பூமி ஃப்ரெண்டுன்னு நீ இங்க வந்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும்ல? இன்னும் ஒரு 10 டேஸ்டா. எக்ஸாம் முடிஞ்ச உடனே எங்க வீட்ல நம்ம மேட்ரு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் லைஃப் பூரா உன் கூட தானே. சரி, நாளைக்கு ஃபோன் பண்றேன். கிரிஷ், ஐ மிஸ் யூ. மிஸ் யூ டு. பை. பை. ஜோக்கர் விழுந்துட்டானே. ஏய், காலையிலே டிராக்டர் ரெடி பண்ண, நிலத்துக்கெல்லாம் மருந்து தெளிக்கணும். சரிங்கயா. இங்க பாருங்க, நாளைக்கு மார்த்தாண்ட வீட்டுல கல்யாணம். எங்களுக்கு வேலை இருக்கு, போக முடியாது. நீங்க 2 பேர் தான் வெட்டியா இருக்கீங்களே, கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. நாளைக்கு ஒரு வேளை வீட்டுல சோறாவது மிச்சமாகும். இப்ப யாரு மாம்சு அது இதுன்னு கூப்பிட்டு போறாரு? வேற யார? எங்களைத்தான். என்ன மாமா இது? அக்காவை கட்டிக்கிட்ட மாப்பிள்ளைங்களாச்சே, மாமான்ற மரியாதை தராம பேசிட்டு போறாரு. அதானே கேக்குறேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா, இது ரொம்ப அநியாயம். இன்னைக்கு ஒரு கிழி கிழிச்சிட வேண்டியது. என்னத்தை கிழிக்க போறேன்? உன்னோட சேர்ந்து எங்களை விரட்டணுமா? சும்மா அறியா? எப்படி மாம்சுங்களா சும்மா இருக்கிறது? நம்ம எல்லாரும் உதவாக்கறீங்க, வெட்டி முட்டங்கிறதுனால மட்டும் அவர் அந்த மாதிரி பேசிட்டு போலாமா? அதான் பேசிட்டாரா? இப்போ அது மேட்டர் இல்ல. என்னடா இது? வீட்டு மாப்பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சமாவது மரியாதை வேணா? வா அப்புறம் வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க வேணா உள்ள போய் பேசுங்க. பாத்தீங்களா மாம்சு, வேலை செய்யறானா எகத்தாலும். நம்மள மாதிரி மானரோஷம் இல்லாதவங்க இல்ல மாம்சிவன், தப்புன்னு சொல்ற வந்துருது. ஏன்னு கேளுங்களேன், இப்ப கடுப்புல இவனை வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல இல்லனாலும் வேற ஏதாவது ஒரு வீட்டுல வேலை செஞ்சு போயிச்சுக்கலான்ற தைரியம் அவனுக்கு இருக்கு. அப்பா வா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான், சாப்பிடலாம் வா. உங்களுக்கு பிறந்த பையன் உங்களை பார்த்து உங்களை மாதிரியே தான் வருவான். அவனையும் உதவாக்கறன் தான் சொல்லுவாங்க மாம்சு. உங்களை மாதிரியே ஏதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக்கி விட்டுருங்க, மான ரோஷத்தை விட்டுட்டு போயச்சுப்பான். அம்மாடி அம்மா, இன்னும் எத்தனை நாள் மாம்சு? இத்தனை நாள் எப்படியோ வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருப்போம். அதுக்கப்புறம் எப்படியும் செத்து போயிடுவோம். நல்ல வேலை போயிட்டானுங்கடா, பூமிக்கு பாரம் குறைஞ்சதுன்னு ஒரு சொட்டு கண்ணீரை விடாம நம்மளை தூக்கி பள்ளத்துல போட்டுருவானுங்க. நம்ம இருந்தா தானே அதை பார்த்து ஃபீல் ஆகிறதுக்கு. நன்றிங்க. நம்ம வாழ்க்கை இதானு ஃபிக்ஸ் ஆயிடும். இங்க பாருங்க, நம்ம வாழற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை பத்தி நாம கவலைப்படவே தேவையில்லை. நன்றிங்க. பட்டா பாய். ஆனா மாம்சுங்களா, இன்னொரு வகையில் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
நாம வாழற வரைக்கும் என்ன வாழ்க்கடா எதுன்னு 4 பேர் சொல்றதுக்கு பதிலா செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அதே 4 பேரை சொல்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏய், அந்த மருந்து தெளிக்கிற டிராக்டர்ங்கடா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. யாரு? மாப்பிள்ளைங்க 2 பேரும் காலையிலேயே அந்த டிராக்டரை எடுத்துக்கிட்டு விவசாயத்துக்கு போயிட்டாங்கண்ணா. விவசாயத்துக்கு? அவங்களா? ஏன் புருஷன் விவசாயத்துக்கா? என்னது விவசாயத்துக்கா? அவங்க 2 பேரும் விவசாயம் பண்றாங்களா? ஐயா, மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க. சின்னவர வயல் மொத்தத்துக்கு மருந்து தெளிச்சிட்டோம். அடுத்த வாரம் தெளிக்க 10மான்னு தெரியல. எதுக்கு நீங்க இன்னொரு லோடு சொல்லிருங்க. சரி, சொல்லிடுறேன் மாமா. கோழிக்கு வந்த ஆளுங்க கம்மியா வந்தாங்க. காசு கொடுக்கும்போது கணக்கு பார்த்து கொடுங்க. நீயே கணக்கு பார்த்து கொடுத்துரு மாமா. என்னத்த இது? ஒவ்வொரு நாளும் வெளியில தாமா சிரிப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருப்பேன். இத்தனை வருஷ வேதனை ஆனந்த கண்ணீரா மாறிடுச்சுமா. கிரிஷ், என்னோட அத்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும் கிரிஷ். எதுக்கு? உனக்காக தான். உன்னை சுத்தி இத்தனை பேர் இருந்தோம் ஒரு ஹெல்ப்புக்காக ஃபேமிலிக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத என்கிட்ட வந்திருக்கன்னா எவ்வளவு மோசமான நிலைமையில நீ வாழறன்னு யோசிச்சியா? வெளியில நேம் போர்ட்ல பிருந்தாவனம்ன்ற ஒரு அழகான பேரை வீட்டுக்கு வச்சுட்டு உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம வாழறாங்க. நாளைக்கு மறுபடியும் ஏதாவது உனக்கு ப்ராப்ளம் வந்தா என்ன மாதிரி ஒருத்தர் அவசியம் உனக்கு வரக்கூடாது. உன் மாமா, உன் சித்தப்பா, உன் அத்தை, உன் சித்தி எல்லாரும் உன் பக்கத்துல உனக்கு துணையா நிக்கணும். அது நடக்கணும்னா இவங்க மாறணும். நான் இங்க வந்தப்போ என்னோட எண்ணம் ஒண்ணுதான், உன் மாமனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகாம தடுக்கிறது. அது போதும் நினைச்சிருந்தா இவ்வளவு நேரம் அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிருப்போம் பூமி. ஆனா உனக்கு தேவை அந்த கல்யாணத்தை உங்க அப்பா நிறுத்தணும். அதான் உன் ஆசை. அது நடக்கணும்னா உங்க அப்பா மாறணும் பூமி. எங்க அப்பா மாற மாட்டார் கிரிஷ். நீ அதை செய்ய முடியாது. இந்த வீட்டாளுங்களால முடியும். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா கிரிஷ்? ஹலோ, இப்படி பேசினா எப்படி? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் என்கரேஜ் செய்யமா. ஓஹோ, பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. வாடா கண்ணா, வா. கொஞ்சம் சாப்பிட்றியா? சாப்பிடுவேன் தாத்தா, எப்போது டிஸ்டர்ப் ஆகும்போது. நானும் அப்படிதான். அதனால தான் தினமும் சாப்பிட்றேன். என்னாச்சு தாத்தா? நிலம் பொலம் சொத்து மாதிரி என் பிள்ளைங்க என்னையும் பிரிச்சுக்கிட்டாங்கடா. வெட்டி எடுத்துக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் 6 மாசம் இங்க 6 மாசம் அங்க வந்து 6 மாசம் ஆச்சுடா. நாளைக்கு சின்னவ வீட்டுக்கு போறேன். ஏன் தாத்தா இந்த சண்டை? என்ன சொல்றது, நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரியவனால ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் சின்னவன் பிறந்தான். காலம் ஓட ஓட அவங்க 2 பேருக்குள்ளேயும் விரோதம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணோட புருஷன் என் பெரிய பையன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த விரோதத்தை பகையாக்கி விட்டுட்டான். சின்னவன் அந்த ஊர்ல, பெரியவன் இந்த ஊர்ல. நடுவுல நானு இங்க உதைச்சா அங்க, அங்க உதைச்சா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதான் என் காயத்துக்கு மருந்து. சும்மா இருங்க தாத்தா.
6 மாசம் தானே, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அங்கேயே கண்ணை மூடிட்டா. தாத்தா அழாதம்மா. டேய், எப்பவும் சொல்றது தானேன்னு நினைக்காத. ஒருவேளை அங்கேயே என் உயிர் போயிட்டா, இந்த பகை துரோகம் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு எனக்காக வந்துடுறா. எதுக்குன்னா என் பெரிய பையனான நீதான் எனக்கு கொல்லி வைக்கணும்டா. டேய் கண்ணா, நீ எங்கடா இங்க? என்னை இங்க வர வச்சதே நீ தானே தாத்தா. என்ன இப்படி விட்டு போன எப்படி? அது இல்லடா, நீ எப்ப தப்பு பண்ணுவேன்னு என் பெரிய பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ அந்த வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சதுன்னா, ஏய் அது போதுண்டா உன்னை வீட்டை விட்டு அவன் தடுத்துறதுக்கு. அதெல்லாம் என்கிட்ட விடுங்க தாத்தா, நான் பாத்துக்கிறேன். அது ஓகே. நீங்க இந்த 2 ஊருக்கு நடுவில் சுத்துறதுக்கு 2 பிள்ளைங்களையும் சேர்த்து விட்டா போதாது? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. நடக்கும். நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா? நீ என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்யறேன்டா. சின்னவனே, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. வாங்கப்பா. கண்ணா, கிருஷ்ணா, ஏய், மாட்டினாண்டா அந்த பொடிய, கட்டி போடுங்கடா இவனை. டேய், இவன் உங்க அண்ணன் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவன்டா. அவனுக்கு மாப்பிள்ளையா? கட்டி போட்டு அவன் தோலை சாட்டியால் அடிச்சு உரிங்கடா. ஆனா இந்த கல்யாணத்துல உங்க அண்ணனுக்கு இஷ்டம் இல்லடா. நில்லுங்கடா. என்ன சொன்னீங்க? இவன் உங்க அண்ணனுக்கு மாப்பிள்ளையா வர போறான். ஆனா இவனை உங்க அண்ணனுக்கு பிடிக்கலடா. அவனுக்கு பிடிக்கலன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தானே. ஏய், உள்ளவா. அம்மா லட்சுமி. டே கண்ணா, சின்ன மருமக இவ்வளவு நம்ம சைடு தான். இந்த 2 குடும்பமும் எப்ப சேரும்னு பாவம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. சாப்பாடு ரெடி பண்ற மாமா. ஏய், நீ இங்க வந்திருக்கிறன்னு அவனுக்கு தெரியுமா? இவ்வளவு நேரம் அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்குண்டா. தெரியலன்னா நீயே போய் அவனுக்கு தெரிய வை. வயிறு எரிஞ்சு சாவட்டும். இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாற்ற முடியாத இந்த வீட்டு மருமகன் ஆக முடியாது. என்ன தைரியம் தான் அந்த வீட்டுக்கு போவான்? தெரியாதா அவனுக்கு? அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. அந்த வீட்டுக்கு போனதால கோவமா இல்லை அனுப்புறதுக்கு பிளானா? பெரியவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டான்டா. என்ன கிருஷ் இது? இப்ப பாரு, அப்பாக்கு கோவம் அவர் வந்து கோவப்பட்டாரா? இப்போ என்ன சொல்ல வந்த? உங்க அப்பா என்ன திட்டினாரா? வா அவர்கிட்ட. கிருஷ், அது இல்ல பூமி. இப்போ இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க இல்ல உங்க அப்பாவுக்கு பிடிச்சவங்க யாராவது அந்த வீட்டுக்கு போனா உங்க அப்பா கோவரணுமே தவிர, நான் போனதுனால கோவம் வந்திருக்குன்னா எதுக்காகவும் உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். இனி என்னத்தை கலட்ட முடியும் அப்படிங்கிற பின்ன என்ன? இப்ப எதுக்கு கிருஷ் அங்க போன? உன் தாத்தாக்காக.